فقال الفتى: يا رسول الله، أي المؤمنين أفضل؟ قال: أحسنهم خلقا. قال: فأي المؤمنين أقيس؟ فقال: أكثرهم للموت ذكرا وأحسنهم له استعدادا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லூர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான ஹாத்தமுன் நபியீன் வஸய்யிதுல் அம்பியாய் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய நன்மக்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி, அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் ஒன்று சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை என்றென்றும் நிரந்தரமாக்கி தந்து, கியாமத் நாள் வரை அதை நிரந்தரமாக்கி தந்து, உலக சோதனைகள் அனைத்தையும் நம்மளை எல்லாம் பாதுகாத்து அவனுக்கு பொருத்தமான ஒரு கண்ணியமான உயர்வான செழிப்பான அருள் பெற்ற ஒரு நல்வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனைகளிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், கடன் வாங்கும் சூழலிருந்தும், வட்டி கடன் பெறுவது விட்டும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், உடல் உறுப்புகள் செயல் இழந்து போவதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனைகளிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாம் மரணிக்கும் அந்த தருவாயில் காருண்ய நபி, இருலோகத்தின் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் காண்டு, அவர்களை பார்த்த வண்ணம் நம்முடைய ரூஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற தெரி கலிமாவுடன் மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு நன்மையான ஸலவாத்துக்களை ஓதிய வண்ணமாக நம்முடைய ரூஹு பெருகுவதற்கு வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அருள் செய்வானாக. நம்முடைய கபரிலே நம்மளை அடக்கம் செய்யும் பொழுது, நம்முடைய உறவினர்கள் நம்முடைய ஜனாசாவை வாங்கும் முன்பதாக காருண்ய நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை தாங்கி பிடித்து நம்மளுக்காக துஆ செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையான தாய்மார்களே, சென்ற வாரம் நம்முடைய ரூஹ் பிரிந்ததிலிருந்து
கபரு குழியில நம்மளை போய் வைக்கும் வரை உள்ளன அந்த கேள்வி கணக்களெல்லாம் எப்படி கேட்கப்படும் என்ற ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக கபரில் எப்படியெல்லாம் வேதனை செய்யப்படும் அல்லது நல்லடியார்களாக இருந்தால் எப்படியெல்லாம் அது விசாலமாகும், நன்மைகளை தரும் என்பன போன்ற விஷயங்களையும், அதிலிருந்து நாம் நல்லதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், தீயதை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பன விஷயத்தை நாம் பார்த்து அதை வாழ்நாளில் முழுமையாக அமல் செய்து நம்முடைய மறுவுலக பயணத்தின் முதல் பயணமாகிய அந்த கபரை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. அருமையான தாய்மார்களே, ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கபரை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழுவார்களாம். கபரை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழுவார்களாம். கேட்கப்பட்டது, இதா வகஃப அலா கபரி யப்கி ஹத்தா யபல்ல லிஹியதஹு, அவர்கள் கபரடியில் போய் நிற்பார்களேயானால் அவர்களுடைய தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள். ஃபகீல லஹு, அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ததுகுருல் ஜன்னத வன் நார வலா தபகி வ தபகி மின் ஹாதா, நீங்கள் சொர்க்கத்தையும் அல்லது நரகத்தையும் பற்றி சொல்லும் போதெல்லாம் இவ்வாறு நீங்கள் அழுவதில்லையே, ஆனால் கபரை மட்டும் சொல்லும் போது நீங்கள் இவ்வாறு அழுகின்றீர்களே என்று சொல்லும்போது ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் ஜின்னூரைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், فقال إن رسول الله صلى الله عليه وسلم قال إن القبر أول منازل الآخرة, கபராகிறது மறுமை உடைய வீடுகளில் முதல் வீடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபராகிறது மறுமையில் சந்திக்கக்கூடிய இடங்களில் முதல் இடம் கபர்தான் என்று சொன்னார்கள். فإن نجا منه فما بعده أيسر منه, அதிலே நீ வெற்றி பெற்று விட்டால், நாம் சென்ற வாரம் சொன்னோமே 3 கேள்வி அல்லது 4 கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லி வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின்னால் உள்ள அனைத்து வாழ்க்கையும் லேசாகிவிடும். வைல்லம் என்ஜு மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத்த மின்ஹு, அந்த 4 கேள்விகளுக்கு நீ சரியான முறையில் பதில் சொல்லவில்லை என்றால் அதற்கு பின்னால் உள்ள அனைத்தும் அது கடினமாக ஆகிவிடும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா ரஅய்து மன்தரன் கத்து இல்லா வல் கப்ரு அஃதகு மின்ஹு அதாவது கபரை விட மிக பயங்கரமான எந்த ஒரு இடத்தையும் நான் பார்த்ததில்லை என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டு அந்த கபரை நான் பார்த்தபோது நான் எப்படி அழுகாமையில் இருக்க முடியும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, இந்த கபரை தான் நாம் கடந்து செல்கின்றோம். என்றைக்காவது நமக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறதா தாய்மார்களே? என்றைக்காவது நமக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறதா? எத்தனை தடவை, இந்த ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம் கபரை கடந்து செல்கிறோம்? இந்த பாதையிலே செல்லும் போதும் கபருஸ்தான் இடதுபுறத்தில் இருக்கிறது. இடதுபுறம் திரும்பி பார்த்தால் கபருஸ்தான் தெரியும். அந்த பாதையில பள்ளிவாசல் பாதை, அந்த பள்ளிவாசல் பாதையில கடந்து சென்றால் வலதுபுறத்தில் திரும்பி பார்த்தால் கபருஸ்தான் செல்லும். எந்த வழியில சென்றாலும் கபருஸ்தானை கடந்து நம்மளால் தான் போக முடியும். அதை மாற்றமான வழிகள் இல்லை, அதை கடந்து தான் போக வேண்டும். ஆனால் என்றைக்காவது நாம் இதை யோசித்திருப்போமா? என்றைக்காவது நாம் பயந்திருப்போமா?
இன்றைக்காவது நாம் அதை பற்றி, கபருக்கு நாம் ஒரு நாள் போக போறோமே, அங்க போய் நம்மளை அடக்கம் செய்ய போகிறார்களே, முன்கருவ நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் வருவார்களே, நம்மளுக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்களே என்று என்னைக்காவது மனதிலே உறுத்தி இருக்கிறதா தாய்மார்களே? எல்லாத்தையும் மறந்துதானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் மறந்துதானே நாம் பாவமான காரியங்களில் மூழ்கி இருக்கிறோம். எல்லாத்தையும் மறந்துதானே நாம் வட்டிகளை வாங்கி கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் மறந்துதானே நம்முடைய புருஷன்மார்களுக்கு துரோகம் செய்கிறோம். எல்லாத்தையும் மறந்துதானே இன்னும் வரை எத்தனை பாவங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தாய்மார்களே, யோசித்து பாருங்களேன். கபரு மிக பயங்கரமானது. கபரு மிக பயங்கரமானது. அதை கடந்து யாராலும் அது இல்லாமல் வாழ முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 5 விதமான உலகத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 விதமான உலகம் அவள் சந்தித்தே ஆக வேண்டும். அது முடியாது என்று சொல்ல முடியாது. ஒன்று ஆலமே அர்வாஹ், ரூஹுகள் சங்கமித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தை நாம் கடந்து வந்துவிட்டோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழகா குர்ஆனிலே சொல்வான், எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு வைத்து அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று சொல்லும் போது அந்த மனிதர்கள் சொன்னார்கள், பலா, ஏன் இல்லை, நீதான் எங்களுடைய ரப்பு என்று நாம் சொன்னோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை இனத்தவர்களும், அவன் முஸ்லிமாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னோம், ஆலமே அருவாகிலே நீதான் எங்களுடைய ரப்பு, இரட்சகன் என்று சொன்னோம். ஆனால் இந்த உலகத்தில் வந்துதான் எனக்கு மாறு செய்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான். அப்ப ஆலமே அருவாகின் நம்ம எல்லாம் சந்தித்து இருக்கிறோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த ஆலமே அருவாகில் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் ஒன்று சேர்வார்கள். யாரெல்லாம் அங்கு சந்தித்துக் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் சந்தித்துக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அது முதல் உலகம். இரண்டாவது தாயுடைய கருவறை. அது மிக பரிசுத்தமான ஒரு உலகம். அந்த உலகத்திற்கு நாம் ஒரு காலமும் திரும்பி போக முடியாது. ஆலமே அருவாஹுக்கு நாம் திரும்பி போக முடியாது. அதே மாதிரி தாயுடைய கருவறைக்கு வந்த பிறகு, அதை விட்டு வந்த பிறகு நாம் திரும்பி போக முடியாது. மூன்றாவது உலகம் இந்த உலகத்துடைய உலகம். இந்த உலகத்தை நாம் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் அல்லாஹ்விடத்துல ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறது. முன்னால வந்துட்டா திரும்பி போற வேலையே இருக்காது. அல்லாஹ்ட்ட மட்டும் அது பிடிக்காது. முன்னால வந்துட்டியா, வந்துகிட்டே இரு. இன்றைக்காவது நேற்றையை நாம் வாங்கிவிட முடியுமா? நாளை வாழ்வது நிச்சயம் அல்ல. ஆனால் நாம் வாழ்ந்து சென்ற அந்த நேற்றைய தினம் நம்மளால் வாங்க முடியுமா? முடியாது. இன்றைய சுபுடைய அந்த ஜும்மாவுடைய நேரத்தை திரும்பி வாங்க முடியுமா தாய்மார்களே? முடியாது. காலம் கடந்து போய்விட்டால் அதை என்ன சொன்னாலும் அதை திரும்பி வரப்போறதில்லை. அது கடந்ததுதான். அது மாதிரிதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. கடந்ததுதான். அது திரும்பி ஒரு காலமும் வராது. சென்ற வாரம் சொன்ன போது கூட அல்லாஹ் ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ்ட்ட மனிதன் சொல்லுவான் அல்லவா, அந்த சக்கராத்துடைய நிலை வந்த போது, என்னை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், லஅல்ல, அதாவது நாங்கள் நல்ல அமல்கள் செய்துவிட்டு நாங்கள் திரும்பி வருகிறோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, அது சும்மா வெத்து பேச்சு, அது நடக்காதப்பா, வாய மூடு என்று அல்லாஹ் சொல்லுவான். ஏனென்றால் கடந்த காலத்தை திருப்பி அடைவது என்பது அது கற்பனையில் சாத்தியம் கூட இல்லாத ஒன்று. அதே மாதிரி அந்த உலகத்தை, மூன்றாவது உலகம் இந்த உலகம். நாலாவது உலகம் கபருடைய பர்ஸஹுடைய உலகம். அது அல்லாஹ் தஆலா, அது பர்ஸஹ், அது ஒரு திரை உலகம். அது யாருக்கும் தெரியாது தாய்மார்கள். அது என்ன நடக்கிறது, அங்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், மனிதன் எப்படி இருக்கிறான், யாருக்கும் அது தெரியாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, அது ஒரு மறைவானது. அது யாருக்கும் அது தெரிய போறதில்ல. அது மறைவான ஒரு கபருடைய, அது ரொம்ப ரகசியமான ஒன்று. அது திரை உலகம். அதற்கு இந்த உலகத்துல ஒரு உதாரணம் காட்டணும்னா, ஒரே பாயில 3 பேர் தூங்குறாங்கன்னு வைங்கள, 3 பேரும் ஒரே பாயில் தான் தூங்குகிறார்கள். ஆனால் வெவ்வேறு கனவுகள் காணுகிறார்கள். 3 பேரும் கனவு காண்றான், வெவ்வேறு விதமாக கனவு காண்றான். ஒருத்தன் அழகான சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி, பூஞ்சோலையில இருக்கிற மாதிரி கனவு காண்றான். இன்னொருத்தன் நம்மளை எவனோ ஒருத்தன் கொலை செய்ய வருகிறது போன்று ஓடுகிறான், பயந்து ஓடுகிறான். ஆஹா, கொன்று விடுவானோ என்ற பயத்தில் ஓடுகிறான். இன்னொருத்தன் கனவு கண்டுகிறான், ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சிக்கி தவிக்கிறான், அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி, அல்லது நம்ம மோத்தா போற மாதிரி அவன் கனவு காணுகிறான். எப்படி 3 பேரும் ஒரே பாயில் தான் தூங்குகிறார்கள், ஆனால் 3 விதமான கனவுகள். அது மாதிரிதான்
ஒவ்வொரு கபரிலையும் அதாவது பல மனிதர்களை போட்டு அடக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அது தனித்தனி உலகமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே உலகம் கிடையாது. ஒரே கபர் அவனுக்கு சொர்க்க பூஞ்சலையாக இருக்கும், அதே கபர் அவனுக்கு நரகத்தின் படுகொலியாக இருக்கும். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. அது பர்ஸஹ், அது திரையிடப்பட்ட ஒரு உலகம். அதை நாம் கடந்து செல்கிறோம், அது என்னவென்று கூட நமக்கு தெரியாது. அது உள்ள என்ன நடக்குது, என்ன அது எங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், எதுவுமே நமக்கு தெரியாது. அது மறைவானதாக இருக்கிறது. அதுதான் ரகசிய உலகம். கபருடைய வாழ்க்கை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க. கபூர்ல என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, யாராலும் அதை பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு உலகம்தான் அந்த கபருடைய உலகம். அதை நாம் கடந்து போகத்தான் வேண்டும். அந்த உலகத்திற்கு நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். 5வது உலகம், 4வது உலகம் கபருடைய உலகம். 5வது உலகம் தான் அது சொருக்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்பட்டு அங்கே நாம் சொருக்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ போகக்கூடிய ஒரு உலகம். ஆக மொத்தம் 5 உலகத்தை ஒவ்வொரு மனிதனும், ஆனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் அது சந்தித்தே ஆக வேண்டும். அது அப்ப இந்த கபருடைய உலகம் இருக்கிறது 4வது உலகம், அது மறுமையுடைய ஆரம்ப உலகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பயங்கரம் என்ன, அதனுடைய பயங்கரம் என்ன, அதனுடைய வேதனைகள் என்ன, சோதனைகள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, லா யகுர்ரன்னக சுகூத ஹாதிஹில் குபூர், இந்த அமைதியாக இருக்கக்கூடிய கபரை நீங்கள் கடந்து செல்கிற எப்படி அப்பா நீங்கள் கடந்து செல்கிறீர்கள், எப்படி நீங்கள் கடந்து செல்கிறீர்கள்? சாதாரண கடந்து செல்லாதீங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மேலாக இருப்பதை பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்கப்பா. அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கபரை பார்த்து நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள். அது பயங்கரமான சோதனைக்குண்டான கவலைக்குண்டான இடம் என்று சொல்லி தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யகுர்ரன்னக சுகூத ஹாதிஹில் குபூர், இந்த அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கபரை பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் அது ஃபமா அக்ஸருல் மக்மூமீன ஃபீஹா, அதிலே பயங்கரமான சோதனைகளும் கவலைகளும் துன்பங்களும் ஆழ்ந்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த கபரை எவ்வளவு தூரம் பயப்பட வேண்டும் என்று புரிஞ்சுக்கிறோம் தாய்மார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல் கபர யுனாதி குல்ல யௌமின் 5 மர்ராத், ஒவ்வொரு நாளும் 5 தடவை கபூர் நம்மளை அழைத்து சொல்கிறதா. அழைக்குமா நம்மளை? ஓ மனிதனே மனிதனே என்று அழைக்கும் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழைத்து சொல்லுமான், வயகூல் அன பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடப்பா என்று சொல்லுமான். தனிமையின் வீடு ஒவ்வொரு மனிதனை பார்த்து அது சொல்லிக் கொண்டு இருக்கும். நம்முடைய இடம் இந்த கபரு, ஒவ்வொரு கபருஸ்தான கடந்து போகும்போதெல்லாம் இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் தாய்மார்களே. அந்த கபரு சொல்கிறது, அப்பா என்னை கடந்து போகிறாயா, ஆனா பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடு என்று அந்த கபரு சொல்கிறது. யாரும் உனக்கு சொந்தத்துக்கு வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டார்கள். அப்படி நான் தனிமை, உனக்கு தோழன் வேணுமா, فَجَعَلَّكَ مُونِسًا قِرَاءَةَ الْقُرْآنِ الْكَرِيمِ, சங்கை மிக்க இந்த குர்ஆனை ஓதி உன்னுடைய தோழமையை நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லுது அந்த குர்ஆன். அந்த கபரு சொல்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தனிமையில் வீடு அது. அதை நாம் தோழமை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய பழக்கம் நமக்கு வரணும். எத்தனை பேருக்கு இருக்குது தாய்மார்களே? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் குர்ஆன் ஓதுகிறோம்? எத்தனை குர்ஆன் நாம் வாழ்க்கையில் முடித்திருப்போம்? சில பேர் பசங்க வருவானுங்க, ஓதுவானுங்க, உம்மானும் சொல்லுவாங்க, அஜர்த்து என் பிள்ளை சீக்கிரம் குர்ஆன் முடிக்கணும். சரி, ஏதோ அவசரம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவனை வேகமா 1 ஐன்னு 2 ஐன்னு 3 ஐன்னு ஓத வச்சு பார்த்தா குர்ஆன் முடிச்சதோட அவனை காணும். என்னங்க காணும், ஆளை காணும், என்னடா அப்படின்னா, நான் ஓதி முடிச்சிட்டேன்ல, அதோட முடிச்சு. வாழ்க்கையில எல்லாத்தையும் ஓதி முடிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை குர்ஆன் ஓதி முடித்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாம் ஓதி முடித்து விட்டது என்று அர்த்தமா தாய்மார்களே? அந்த குர்ஆன் தான் நமக்கு தோழன். அந்த குர்ஆன் தான் நம்முடைய கபருக்கு தோழமையாக வரப்போகிறது. எத்தனை ஹதீஸில் இருக்கிறது,
சில ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவன் படுத்து கிடப்பான், கபரில் வைக்கப்பட்டிருக்கும், முன்கரும் நக்கீர் கேள்வி கேட்க வருவார்கள். அது தலைப்பக்கம் வரும்போது அது தலை ஒரு உருவம் நிற்கும், அது கால் பக்கம் வரும்போது ஒரு உருவம் நிற்கும், அல்லது உடம்பு பக்கம் நிற்கும் போது அது ஒரு உருவமாக நிற்கும். யார் என்று கேட்கும் போது நான் தான். அந்த மனிதன் கேட்பான், யாரப்பா நீ என்று கேட்கும் போது நான் தான். நீ உலகத்தில் ஓதிக்கொண்டு இருந்தாயே குர்ஆன் ஷரீஃப் நான் தான். நீ உலகத்தில் நீ செய்து கொண்டிருந்த நல்ல அமல்கள் நான் தான். நீ உலகத்தில் செய்து கொண்டிருந்த நோன்பு வைத்தாயே, அந்த நோன்பு நான் தான். நீ கொடுத்த ஜக்காத் தர்மம் நான் தான் என்று ஒவ்வொரு அமலும் சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே. என்னைக்காவது நாம் அதை யோசித்து இருப்போமா தாய்மார்களே? இன்னைக்கு எத்தனை தோழிமார்கள், அதாவது இன்னைக்கு நம்முடைய தோழிமார்கள், தெரு தோழிமார்கள் அல்லது பக்கத்து வீட்டு தோழிமார்களை கடந்து, சொந்த பந்தங்களுடைய தோழிமார்களை கடந்து போய் நீங்க இன்ஸ்டாகிராம் தோழிமார்கள் எத்தனை தெரியுமா? ஃபேஸ்புக்குடைய முகநூலுடைய நண்பர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அதுல பாய நண்பர்கள் இருக்கிறாங்க, கேர்ள் நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆம்பளைக்கும் இருக்கிறாங்க, பொம்பளைக்கும் இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி எல்லாம் போய் யாரெல்லாம் பிடிக்கணுமோ எல்லாம் பிடிக்கிறோம். ஆனால் நம்முடைய கபருடைய தோழனை விட்டு விட்டோமே தாய்மார்களே, விட்டுட்டோமே. அதுக்கு நேரத்தை ஒதுக்குறது இல்லையே. முடியல, வேலை பளு அப்படி இருக்குது. அப்படி என்ன வேலை பார்த்துட்டோம்? குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. செல்போனை பல மணி நேரங்கள் அதை விளையாடுவதற்கும், அதை எடுத்து பார்ப்பதற்கும், அதிலே தோழர்களை வைத்துக் கொண்டு பேசுவதற்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் நம்முடைய கபருடைய தோழரோடு ஓதுவதற்கு நமக்கு நேரம் இல்லையே என்று சொன்னால், நம்மளை விட ஒரு மிகப்பெரிய கை சேதம் வேறு யாருக்கும் இருக்க முடியுமா? அந்த கபரு விடல. ரசூலுல்லாஹ் சிம்ப சொல்றாங்க, அந்த கபரு சொல்லும், அன பைத்துல் துல்மா, நான் இருளின் வீடப்பா, நான் இருளில் வீடு. உனக்கு வெளிச்சம் வேண்டுமா? ஃபனவ்விருனி பிஸலாத்தில் லைல், என்னை நீ அழகுபடுத்த வேண்டும், என்னை வெளிச்சமாக்க வேண்டுமா? இரவு தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது உன் கபருக்கு வெளிச்சத்தை தேடிக்கொள் என்று அந்த கபரு சொல்கிறது. இன்றைக்காவது தஹஜ்ஜத் தொழுது இருக்கிறோமா? கால பிள்ளைக்கு ஏன்பா பிள்ளை அனுப்புறேன்னு அவன் தாய்மார்கள் கேட்டா, ஸ்கூல்ல தூங்குறான் ஜெருத்து, ஸ்கூல்ல ஒரே ரிப்போர்ட் ஜெருத்து, அதனால என் பிள்ளை கால பிள்ளைக்கு வரமாட்டான், சுபுவுக்கு வரமாட்டான். இவன்கிட்ட கேட்டான், ஏன்டா வரல? எங்க அம்மா எழுப்பவே விட மாட்டேங்குதா ஜெருத்து, எங்க அம்மா எந்திரிக்கிறது 7 மணிக்கு தானே. அப்புறம் எங்க நம்ம தஹஜ்ஜத் தொழுவது? சுபுவே கிடையாது, தஹஜ்ஜத் எங்க? அப்ப எப்படி நம்மளுடைய கபருக்கு வெளிச்சம் கிடைக்கும்? கபரு சொல்லுகிறது, தாய்மார்களே, நான் இருளின் வீடு, என்னை வெளிச்சமாக்க வேண்டும் என்று சொன்னால் இரவு தொழுகையை எந்திரிச்சு தொழுகணும். இரவு நேரத்தில் சீக்கிரம் தூங்கிவிட்டு அதிகாலை நேரத்தில் எழுந்திரித்த சமூகம் இந்த சமூகம். வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் பெற்றோம், வாழ்க்கையில் எல்லா நோய்களிலிருந்து நாம் விடுபட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சி உச்சக்கட்டத்தை போய் வாழ்ந்தோம். இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இல்லை. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. உலகத்துடைய ஆதாயங்களில், உலகத்துடைய வளர்ச்சிகளில் எல்லை மிஞ்சி நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அன்றைய காலத்துடைய இன்றைக்கு உலகத்துடைய வளர்ச்சிகள் அதீதமாக இருக்கிறது. ஆனால் கபருடைய வாழ்க்கைக்கு நாம் தேடினோமா? மறுமையுடைய வாழ்க்கைக்கு நாம் தேடினோமா? இல்லையே. தூங்கி கொண்டு இருக்கிறோமே. கபருடைய வெளிச்சத்தை தேடுவதற்கு பதிலாக நாம் கண்ணை மூடிக்கொண்டே தூங்கி கொண்டே இருக்கிறோமே தாய்மார்களே. ஆனால் அது சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? நான் இருளில் வீடு, உனக்கு வெளிச்சம் வேண்டுமா? என்னை வெளிச்சமாக்க வேண்டும் என்று சொன்னால் தஹஜ்ஜத் தொழுகையை நீ எழுந்திருச்சு தொழுகு, இரவு தொழுகையை நீ தொழுகு. அனபைத்து துராப், அந்த கபர் இன்னும் பேசுகிறது, நான் மண்ணின் வீடப்பா, ஃபஹமல் ஃபிராஷ வஹுவல் அமலு ஸாலிஹ், என்னிடத்தில் நீ விருப்பை கொண்டு வா, நீ தான் கொண்டு வர வேண்டும். அது என்ன தெரியுமா? நல்ல அமல்களை நீ செய். நல்ல அமல்களை செய்தால் என் மீது நீ விருப்பை விரித்து கொண்டு சந்தோஷமாக தூங்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நம் கனௌமத்தில் அரோஸ், புது மாப்பிள்ளை புது தம்பதிகளை தூங்குவதை போன்று தூங்குங்கள் என்று மலக்குமார்கள் அந்த 4 கேள்விக்கும் பதில் சொன்ன பிறகு அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனை பார்த்து, ஆணை பார்த்தோ அல்லது பெண்ணை பார்த்தோ சொல்வார்களாம், புது தம்பதிகளை தூங்குவதை போன்று நிம்மதியாக சந்தோஷமாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கு என்று சொல்வார்களாம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த தூக்கத்தை தூங்க வேண்டுமா? நமக்கு விருப்பு வேண்டுமே. அந்த விருப்பு என்ன தெரியுமா? நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் தாய்மார்களே. எத்தனை சுபஹானல்லாஹ்னு சொல்லி இருக்கிறோம்.
எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோம், எத்தனை அல்லாஹ் அக்பர் சொல்லி இருக்கிறோம், எத்தனை ஸலவாத்துக்களை ஓதி இருக்கிறோம், எத்தனை குர்ஆனை ஓதி இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராரு அசர தொழுதோம், யாராரு இன்னைக்கு சுபுகு தொழுதோம்? அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்தும் இந்த அமல்களை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கபர் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் பைத்துல் அஃபாஇ திரும்ப சொல்கிறது, நான் எப்படி தெரியுமா, நான் பாம்புகளின் வீடு என்று சொல்லுகிறது. நான் யாரு தெரியுமாப்பா? நான் பாம்புகளின் வீடு அப்படின்னு அந்த கபரு சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அதுக்கு நீ என்ன தெரியுமா சென்று வரணும், அல்லாஹுடைய பெயரை சொல்லி 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 ஒவ்வொரு செயலும் செய்து அதுக்கு மருந்து கொண்டு வா என்று சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தொடர்ந்து சொல்கிறார்கள், அன பைத்து சாயிர் முன்கர் வ நகீர். அது நான் முன்கர் நக்கீர், கேள்வி எனக்கு கேட்கக்கூடிய வீடு. அதில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ அதாவது எனக்கு மேலாக 2 சாட்சியங்களை நீ என்னுடைய முதுகிலை நீ 2 சாட்சியங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த கபரு சொல்லுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, அந்த பாம்புக்கும் அந்த சாட்சிகளுக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம், நல்ல காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இன்னும் பிற நிறைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கபர் நமக்கு பார்த்து சொல்லி தருகிறது என்று சொன்னால், இன்றைக்காவது நாம் அதை யோசித்து இருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கபரில் நல்லடியார்களை கொண்டு போய் வைத்த போது, கபரிலே நல்லடியார்களை கொண்டு போய் வைக்க போது அந்த கபரு என்ன சொல்லுமா, என்னிடத்தில் முதுகிலே நீ வாழ்ந்தவன் இல்லை, ரொம்ப எனக்கு பிடித்தமானவன் நீதான் என்று சொல்லுமா. சொல்லிவிட்டு நான் உன்னிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை நீ பார் என்று சொல்லி அது கண்ணுக்கு எட்டிய தூரம் அது அப்படியே நகர்ந்து போகும், கண்ணுக்கு எட்டிய தூரம் அது நகர்ந்து போகும், விருந்து கொடுக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சொருக்கத்தின் நறுமணங்கள் வீசி கொண்டிருக்கும், சொருக்கத்தின் வாடைகள் வந்து கொண்டிருக்கும். இது நல்லடியார்களுக்கு அந்த கபரு கொடுக்கக்கூடிய வேதனை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்லுவார்கள், இதே பாவியான அடியான் அல்லது முனாஃபிக்கான ஒரு அடியானை கொண்டு போய் வைக்கப்பட்டால் அந்த கபர் என்ன சொல்லுமாம், என்னுடைய முதுகிலே நீ வாழக்கூடிய மனிதர்கள் நீ தான் எனக்கு ரொம்ப வெறுப்பானவனாக இருக்கிறாய் என்று சொல்லி, நான் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அந்த நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை நீ பார் என்று சொல்லி அந்த கபர் என்ன செய்யுமாம், அதை ஒன்றோடு ஒன்றாக அது அப்படியே அவனை நெருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையையும் கோர்த்து காட்டினார்கள். இவனுடைய 2 விடா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று இந்த கையை கோர்த்ததை போன்று அது கோர்த்து காட்டும் என்று கோர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, இது எவ்வளவு பெருசு தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவங்க எவ்வளவு பெரிய சஹாபி தெரியுமா? மதீனாவிலேயே மிகப்பெரிய தலைவர் இவர்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அதுல ஒரு கூட்டத்தாருடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மதீனாவாசிகளுடைய தலைவர். 30 வயசுல இஸ்லாத்துல வந்தாங்க. கரெக்டா 7 வருஷம் தான் இவங்க வாழ்ந்தாங்க. 7 வருஷம் உஹது போர்ல ஏதோ ஹுனைன் போர்ல ஏதோ ஒரு போர்ல இவங்க அவங்களுடைய கையை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு ரசூலுல்லாஹ்வை காப்பாத்துறதுக்காண்டி. இது நீண்ட சரித்திரம். இது இவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவுக்கு போகும்போது எப்படி வர்றாங்க தெரியுமா? 2 காலுடைய பெருவரல்ல வர்றாங்க. 2 காலுடைய பெருவரல்ல நடந்து வர்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வாறு வருகிறீர்கள் என்று சொல்லும் போது அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஅத் இப்னு முஆதுடைய
அந்த ஜனாசாவுக்கு 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த மலக்குமார்களுடைய கூட்டத்தின் கால் வைக்க கூட எனக்கு இடம் இல்லை, அதனால தான் நான் பெருவிரல்ல நடந்து வர்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவுங்க? 70,000 மலக்குமார்கள் வந்து கலந்து கொள்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய உயர்வான நபி. இஹ்தஸல் அர்ஷ், அர்ஷுர் ரஹ்மான், இவர்கள் ரூஹ் பிரியும் போது அல்லாஹ்வுடைய அர்ஷ், ரஹ்மானுடைய அர்ஷே நடுங்கியது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு பெரிய பாக்கியம். நினைத்து பாருங்களேன். 7 வருட காலங்கள் தான் வாழ்ந்தவர்கள். அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய முத்திரையை பதித்தார்கள் இந்த உலகத்தில். நீ அதான் மறக்காத ஒரு முத்திரை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அவ்வளவு ஆழமாக பதித்தார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள். 7 வருடம் வாழ்ந்தார்கள். உலகம் இருக்கும் வரை இன்றும் பேசப்படுகிறது, என்றும் பேசப்படுகிறது. இஹ்தஸல் அர்ஷுர் ரஹ்மான், இவர்களுடைய ரூஹை வாங்கும் போது ரஹ்மானுடைய அர்ஷ் நடுங்கியது, குலுங்கியது. அவ்வளவு பெரிய சஹாபி. இந்த சஹாபி அடக்கம் செய்துவிட்டு சொன்னார்கள், கபரு நெருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சஅத் இப்னு முஆதை நெருக்காமல் இருக்க வேண்டுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கபருல வைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நெருக்கும். அது தன்னுடைய வேலையை காட்டும். அந்த நெருக்கம் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. ஒரு நெருக்கம், ஒண்ணு நெருக்கம். அது அப்படி அந்த நெருக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சஅத் இப்னு முஆதுக்கு மட்டும், அது சஅத் இப்னு முஆதுக்கு இல்லாமல் இருந்திருக்க வேண்டுமே. அப்படி என்றால் அவருக்கும் இவ்வளவு சிறப்பு மிக்க 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்ட அல்லாஹுடைய அர்ஷே அங்க நடுங்குகிறது. இவருடைய ரூஹ் பிரிவதை பார்த்து குலுங்குகிற ஒரு சஹாபிக்கே இவ்வளவு பெரிய நெருக்கத்தை அது நெருக்கிறது என்றால், தாய்மார்களே, நம்மெல்லாம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்களேன். இந்த கபரை நாம் கடந்துதானே போகிறோம். என்றைக்காவது இந்த நெருக்கத்தை பார்த்து பயந்ததுண்டா நாம்? என்றைக்காவது நம்முடைய இந்த கேள்வி கணக்கின இது பாம்புகள் வீடு, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த நெருக்கத்தை எல்லாரும் அது எல்லாரையும் நெருக்கும், ஒரு நெருக்கும். அந்த நெருக்கத்தை என்றைக்காவது நாம் பயந்து இருக்கிறோமா தாய்மார்களே? யோசித்து பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த கபர் இருக்குத, இந்த கபர்ல இருக்கக்கூடிய இந்த பாம்பை பத்தி சொல்லுவாங்க. அந்த பாம்பு எப்படிப்பட்ட பாம்பு தெரியுமா? அந்த பாம்புடைய ஒரு மூச்சு இந்த உலகத்தை விடுமையானால், அது ஒரு மூச்சு இந்த உலகத்தை விடுமையானால் அதனுடைய விஷத்தன்மையால் உலகத்துல எந்த புற்பூண்டுகளும் முளைக்காது என்று சொல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கடுமையான விஷம் இருக்கும் பாருங்க. சாதாரணமான ஒரு பாம்பை பார்த்தா நம்ம இந்த ஓட்டம் ஓடுறோம். என்ன எத்தனை பேர் ஒரு பாம்பு ஒரு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா உடனே அஜரத்துக்கு போன் போட்டு, அஜரத்து பாம்பு வந்துருச்சு வீட்டுல, என்ன ஓதுறது, பாம்பு வராம இருக்கிறதுக்கு என்ன ஓதுறதுன்னு நம்ம கேட்டு அதை ஓதுறோம். இந்த உலகத்துடைய வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா அது நல்லதல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கபருக்குள்ள பாம்பு வீடு இல்லாத கபரு, அதுக்கு என்ன ஓதுறது என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா? தாய்மார்களை கேட்கலையே. அந்த பாம்புட்டு தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன எதுவுமே ஓதலையே, நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணதே இல்லையே. அந்த வேதனையை விட்டு நம்ம பாதுகாப்பதுல மிகப்பெரிய வெற்றி அது. அந்த பாம்புல இருந்தல்லவா நம்மளுடைய பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த பாம்பு ஒரு மூச்சு விட்டாலே இந்த உலகத்தில் எந்த பொறுப்பூண்டுகளும் முளைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த பாம்புல இருந்து நம்ம பாதுகாப்பு. நம்ம வீட்டுக்குள்ள சாதாரண ஒரு தண்ணி பாம்பு வந்துருக்கு, அதுக்கு இந்த குதிக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, என்ன ஓதுன்னு தெரியலையே, உஸ்தாதனை கேள அப்படின்னு கேட்டு ஓதுறோம். நம்ம நல்ல விஷயம்தான். ஆனா கபருல இவ்வளவு பயங்கரமான ஒரு பாம்பு இருக்கிறதே, அந்த பாம்பு ஒரு தடவை கொத்தினால் எவ்வளவு வலிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு ஹதீஸிலே,
அது ஒரு கொத்து கொத்துனால் 70 முழம் பூமிக்குள்ள போயிட்டு வருவாங்க. 70 முழம் அல்லது 7 முழம் அந்த பூமிக்குள்ள போயிட்டு வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், அப்படின்னா அந்த பாம்பை பத்தி நம்ம எவ்வளவு பயம் வேண்டும் நமக்கு. அருமையான தாய்மார்களே, கபருடைய ரகசியம் இருக்கிறதே, அது ரொம்ப பயங்கரமானது. அது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை பற்றி அவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள். அந்த கபருடைய ரகசியம் இருக்கிறது, சில நேரங்களில் அது வெளிப்படும். அதனுடைய ரகசியங்கள் சில நேரங்களில் வெளிப்படும். அது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பாடத்தை படிப்பதற்காக சில வரலாறுகளை இந்த உலகத்தில் எடுத்துக்காட்டி இருக்கிறான் தெரியுமா? அந்த ரகசியம் ஒரு பர்சக், ஒரு திரைதானே. சில நேரங்களில் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பாடம் காட்டுவதற்காக வேண்டி அந்த திரைகளை என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா நீக்கி காட்டுகிறான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே. அதாவது ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய காலத்துல, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சஹாபாக்களுடைய காலம். அது ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் சஹாபாக்களுடைய ஒரு காலம். அப்போ அவங்க ஒரு கூட்டத்தார்கள் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வர்றாங்க. ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரும்போது ஒருத்தர் இறந்துடுறார். இறந்த உடனே ஒரு இடத்துல வச்சு இறந்துடுறாரு. இறந்த உடனே அவருக்காக வேண்டிய கபூர் தோண்டப்படுகிறது. அந்த கபூர்ல பாம்பு ஒண்ணு நிக்கிறது. உடனே அதை மூடிடுறாங்க. இன்னொரு இடத்துல தோன்றாங்க, அதே பாம்பு அங்கே இருக்கிறது, அதையும் மூடிடுறாங்க. இன்னொரு இடத்துல போய் தோன்றாங்க, அங்கேயும் அதே பாம்பு இருக்கிறது. இப்படியாக 7 இடத்துல தோன்றாங்க. தோண்டி தோண்டி இந்த பாம்பு கடைசியில அந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சிடறாங்க, ஒரு இடத்துல வச்சு மூடிடுறாங்க. இதை மதீனாவுக்குள்ள வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கறாங்க, இது என்ன அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, உலகத்தில் எந்த இடத்தில் நீ அவருக்காக நீ கபரு தோண்டினாலும் அந்த இடத்தில் அந்த பாம்பு இருக்கும். அந்த பாம்பு இருக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி என்றால் அவனுடைய செயல் என்னமோ அது என்னவென்று நீ தெரிந்து கொள். அது என்னென்று எனக்கு தெரியாது, ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒரு தவறான செயல் இருந்து ஹஜ்ஜி செய்திருந்தாலும் அவன்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருந்திருக்கிறது, அதை நீ என்னென்று கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. சரி, போயாச்சு. உங்க மனைவிட்ட போறாங்க. அந்த ஊருக்கு போய் மனைவிட்ட போறாங்க. மனைவிட்ட போய் இந்த மாதிரி உங்க வீட்டு கணவர் வர்ற வழியில இறந்துட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சுமா, சரி உங்க கணவனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல? உங்க கணவர் இப்படி இப்படி கபூர்ல தோண்டும் போது இப்படி இப்படி தெரிந்தது, சொல்லுங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க மனைவி சொன்னாங்களாம், என் கணவர் கோதுமை வியாபாரம் செய்வார். கோதுமை வியாபாரம் செய்வதன் போது கோதுமை கலருக்கு சில கற்களை புறக்குவார். கோதுமை கலருக்கு சில கற்களை புறக்குவார். அந்த வெயிட் கூடுறதுக்காக வேண்டி, அந்த வெயிட் கூடுவதற்காக வேண்டி சில கற்களை புரட்டி கொண்டுட்டு போய் அந்த கற்களை சேர்த்து எடை போட்டு கொடுத்துருவாரு. இந்த கெட்ட பழக்கம் எங்களுடைய கணவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்களுடைய மனைவி சொன்னார்கள் என்பதாக வரலாறு சொல்லி தெரிகிறது. இந்த உலகம் இன்னைக்கு எத்தனை வியாபாரத்துல குளறுபடிகள் தெரியுமா? 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு 1ஆம் நம்பர் பொருளுக்கு விற்கிறான். இத்தனை இடத்துல விற்கும். அப்படித்தானே? எத்தனை ஏமாற்று வேலைகள் இன்னைக்கு வியாபாரத்துல. வயலுல் லில் முத்தஃஃபிஃபீன், அளவில் மோசடி செய்யக்கூடிய, வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடிய, அளவில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வயல் என்ற நரகம் என்று சொல்கிறானே. எந்த பயமும் இன்னைக்கு இல்லையே. 2ஆம் நம்பர் என்னென்ன தொழில் இருக்கிறது அத்தனை தொழில் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். 20,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு திடீர்னு 1 லட்சம் ரூபாய் நம்ம மகனோ அல்லது புருஷனோ எப்படிப்பா 1 லட்சம் ரூபாய் நம்ம கேட்கறது? வந்துச்சா 1 லட்சம் ரூபாய் வந்துச்சா, கட்டு வீட்டை அப்புறம் பாத்துக்குருவோம், என்ன வந்தாலும் அதுக்கப்புறம் பாத்துக்குருவோம். எப்படிடா வந்துச்சு? கேள்வியே கிடையாது. உன் வேலையை பாருமா அவன் அங்க இருந்துக்கிட்டு. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடுது. ஆனால் இவ்வளவு பெரிய ஆபத்தை அது இந்த உலகம், மிகப்பெரிய ஒரு படிப்பினை அந்த பர்சகுடைய உலகம் நமக்கு காட்டுகிறது. அதே மாதிரி
அம்ருபனு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அவங்களுடைய சகோதரி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஒருத்தவங்களுடைய ஒரு சகோதரி இறந்து போயிட்டாங்க. இந்த அம்ருபனு தீனார் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த தன்னுடைய சகோதரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அடக்கம் செய்யும் போது ஒரு பொருளை, முக்கியமான பொருளை கீழே விட்டுட்டாங்க. அந்த கபருக்குள்ள விழுந்துருச்சு. ஷரியத்தின் பிரகாரம் எடுக்கலாம், முக்கியமான ரொம்ப அதிமுக்கியமான பொருளாக இருந்தால் தோண்டி செய்யலாம், எடுக்கிறது தப்பு கிடையாது. அப்படி என்ன செய்யறாங்க, இந்த அம்ருபனு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கபரை தோன்றதுக்காண்டி போறாங்க. போனா தன்னுடைய நண்பரை கூட்டிட்டு போறாங்க. அப்ப நண்பர்கிட்ட கீழே இறங்கி அந்த இதை எடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நண்பர் கையை விட்டு பார்க்கும்போது அந்த கபரு முழுவதும் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த நண்பர் சொல்கிறார், அம்ருபனு தீனார் அவர்களை கொஞ்சம் நீங்க ஓரமா போயிருங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா? இல்ல, உள்ள கபரை சுத்தி நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. உடனே மூடி வச்சு 2 பேர் வேகமாக தன்னுடைய தாயிடத்தில் ஒடியாடுறாங்க. தாய் அவர்களே, என்னை பெற்றெடுத்த தாயே, என்னுடைய சகோதரி உன் மகள் என்ன தவறு செய்தால்? இவ்வளவு பெரிய சோதனை அவள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாளே, என்ன தவறு செய்தாள்? அப்படி அந்த தாயார் சொன்னாங்க, 3 விதமான குற்றத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஒன்று, தொழுகையை தாமதமாக தொழுவாள். தொழுகையில ஒரு அசால்ட். அல்லாஹ் சொல்றானா இல்ல, வயலில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்குத்தனமாக தொழுகுவாள். அட தொழுகிறா இல்லைன்னு சொல்லல, ஆனால் பொடுபோக்குத்தனம், ஒரு கண்டினியூவா தொழுகிறது இல்லை, நினைப்பு வந்தா தொழுகிறது, இல்லைன்னா விட்டுறது. அது அன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், எப்படிப்பா நீ தொழுகு என்ன நோட்டை எப்ப பார்த்தாலும் தொழுகிறது, மதரசாவில் வந்து தொழுக நோட்டு போடுறது, தொழுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும், இன்னும் தொழுகிறது இல்லை. ஆமா ஜெரத்து, ஒரு வக்து விட்டுட்டேன்னா அப்படியே மறந்துருந்தேன் ஜெரத்து. இதான் பொடுபோக்குத்தனம் என்று சொல்றது. தொழுகையை தொழுகுவது, ஆனால் பொடுபோக்குத்தனமாக தொழுகுவது, தாமதமாக கரெக்டா தொழுகிறது இல்லை, அந்த நேரம் வந்தவன தொழுகிறது இல்லை, அடுத்த வக்துடைய நேரத்துல போய் கலாவாக தொழுகிறது. அப்ப இப்படியாக ஒரு தாமதமாக, ஒரு பொடுபோக்குத்தனமாக தொழுகுவது, இது ஒரு முதல் குற்றம். 2வது குற்றம் என்ன தெரியுமா? அவள் ஒழு செய்த பரிபூர்ணமா செய்ய மாட்டான். அப்படி கோழி குத்துற மாதிரி சில பேர் அப்படிதான் கடன்னு செஞ்சுட்டு ஒடியாருவாங்க. தொழுனால அப்படித்தான், அப்படி கோழி குத்துற மாதிரி கட்டன்னு சொல்லிட்டு 2 நாள். சில பேர் நான் பள்ளியாசில பார்க்குவேன், அந்த 2 நிமிஷம் கூட இருக்காதுங்க, தொழுது 4 ரக்காத் தொழுது விறுவிறு போயிட்டே இருப்பாரு. தொழுது முடிச்சுட்டா ஒரு தஸ்பீஹ் செய்யணும், ஒரு துவா செய்யணும், எதுவும் கிடையாது, ஒரே ஓட்டம் தான், என்னதான் இருக்குன்னு தெரியல. அப்ப ஒழு செய்யும் போது ஒரு பரிபூர்ணத்தன்மை இருக்காது, கரெக்டா உறுப்புகளை கழுவுறது இல்லை, அதுலயும் பொடுபோக்குத்தனம். பாதி கழுது பாதி கழுதாம அப்படியே ஓடுறது, நகத்தை எல்லாம் அப்படி நல்ல தண்ணி விட்டு கழுகுறது இல்லை, கால் நகத்தை எல்லாம் அப்படியே ஓடிடுறது. 3வதாக சொன்னார்கள், பக்கத்து வீட்டுடைய விஷயத்தில் கூர்ந்து கவனிப்பால். அதுல காதாட்டு என்ன பேசிக்கிறாங்க, என்ன அவுட்ல என்ன நடக்குது, ஒரு சின்ன சவுண்ட், என்ன ஆயிஷா என்ன, அந்த வீட்டு விஷயத்தை கேட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இந்த பஞ்சாயத்துக்கு அப்ப போறோம், அல்லது நம்ம என்ன தீர்த்து வைக்க போறோமா? அப்ப அடுத்த வீட்டு விஷயத்தை நாம் தோண்டி ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த குற்றத்தினால் உன்னுடைய சகோதரி சோதிக்கப்படுகிறாள், அங்கே வேதனை செய்யப்படுகிறாள் என்று அவருடைய தாயார் அம்ருபனு தீனார் ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா சொல்லி காட்டினார்கள் என்று வரலாறு சொல்கிறேன். சில நேரங்கள் அல்லாஹு தஆலா அந்த வருஷமுடைய அந்த திரையை விலட்டி காட்டுவான். இன்னைக்கும் அல்லாஹு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா இதே மாதிரி நல்லடியார்களுக்கும் செய்து காட்டுவான். சில நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை செய்து காட்டுவான். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, இவங்களோட வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆயிடுறாங்க, ஒரு போர்ல இறந்துடுறாங்க. அவங்களோட சேர்த்து இன்னொரு சஹாபி அவங்களே சேர்த்து அடக்கம் செஞ்சிடறாங்க. அவங்க ஒரு உஹது போர்ல, 2 பேருமே உஹது போர்ல இறந்து போயிடுறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அதான் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா, அவங்களும் இறந்துடுறாங்க. அம்ருபுனு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 பேரும் இறந்து போயிடுறாங்க உஹது போர்ல. இந்த அம்ருபுனு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் முடியாத, கால் ஊனமுடையவர்கள். இவங்க பத்ர் போர்ல கலந்துக்கலாம் போகும்போது, உங்க பிள்ளைங்க அதெல்லாம் நீங்க எல்லாம் வரக்கூடாது, உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க.
இந்த பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்குள்ள அந்த சிறப்பை பார்த்தவொன்னே உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உஹது போர்ல நேரடியா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யா ரசூலல்லாஹ் நான் போர்ல கலந்துக்கணும்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் வஃபாத் ஆயிடுறாங்க. இந்த உஹது போர்ல சில பள்ளத்தை தோண்டி கபரை தோண்டி சில பேர்களை சேர்த்து 2-3 பேரை சேர்த்து அடக்கம் செஞ்சாங்க. அதுல இந்த அம்ரு இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அப்துல்லாஹ் இப்னு அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா 2 பேரையும் என்ன செஞ்சாங்கன்னா ஒண்ணு அடக்கம் செஞ்சாங்க. இந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 20 வருடங்கள் கழித்து என்னுடைய தந்தை, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மழை ஏற்பட்டு ஒரு வெள்ளம் ஏற்பட்டு விட்டது. அந்த வெள்ளத்துல என்னுடைய தந்தையுடைய கபரையும் மண் அரிச்சிட்டு போயிடுச்சு. அரிச்சிட்டு போன பார்த்தா என் தந்தை எப்படி கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே போன்று இருந்தார்கள். நான் அவர்களுக்கு கீழாக இருந்த அம்ரு இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் பார்த்தேன். அவர்களும் அதே போன்று இருந்தார்கள். நெத்தியில கையை வச்சுக்கிட்டு அப்படியே அடக்கம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க நெத்தியில ஒரு அம்பு எரிஞ்சது. அந்த அம்பை எடுத்து அந்த வலி தாங்க முடியாம அதுலயே வஃபாத் ஆயிட்டாங்க. அதனால அந்த கையை அப்படியே இருந்துச்சு, அப்படியே ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணிட்டாங்க. நாங்கள் கையை எடுத்து சரி செய்து அடக்கம் செய்யலாம் என்று எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தோம், முடியல. வேற இடத்துல நாங்கள் அந்த கபரை தோண்டி நாங்கள் அடக்கம் செய்யும் இந்த கையை எடுத்தோம், அந்த காயத்திலிருந்து ரத்தம் சுட்டியது. அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, வலா தகூலன்ன லிமன் யக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் பல் அஹ்யாவுன் உயிரோடு தான் இருக்கிறார்கள். இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டு இருக்கிறான், உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறான். வலா யஹ்ஸபன்ன அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று உள்ளத்தில் கூட எண்ணி விடாதீர்கள், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். நல்லடியார்கள், ஏன் நான் பெருமைக்கென்று சொல்லல தாய்மார்களே, பெருமைக்கென்று சொல்லல. என்னோட தாயார் இறந்து போய் கிட்டத்தட்ட இன்னைக்கு 1925 வருஷம் ஆச்சு. 1999 இறந்து போனாங்க. 25 வருஷம் ஆச்சு, 25-26 வருஷம் ஆச்சு. 3 தடவை அந்த இடத்துல, ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு தரக்க ஒரு லைன் அப்படியே தோண்டுவாங்க. அந்த 3 தடவை அந்த இடத்துல தோண்டி அதே ஜனாசா அப்படியே இருந்தது. அது வெளிப்படுத்தல யாருமே. என்னட்ட மட்டும் நான் வந்து, ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய தாயாருடைய ரொம்ப பேணுதலுடையவங்க தாயார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒரு சொர்க்கத்துடைய வாழ்க்கையை கொடுக்கணும். 3 தடவை தோண்டி அது அப்படியே மூடப்பட்டது. வெளிப்படுத்தல யாருமே. அப்போ பள்ளிவாசலோட மோதினா இருந்தால் எங்க அப்பான்னு சொன்னா ஒரு தூர அப்புறம் தான் கூப்பிடுறத வர லத்தீஃப் அப்பான்னு சொல்றவரை. அவர் வந்து சொன்னார், பேராண்டி நான் பார்த்தேன்டா என் மருமகளை நான் பார்த்தேன், உங்க உமாவை நான் பார்த்தேன்டா அப்படின்ட்டார். 7 பேரை என்னமோ தான் பார்த்தேன். அவங்க எல்லாம் யாரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹு தஆலா சில நல்லடியார்களை அப்படியே வைத்திருப்பான் தாய்மார்களை. காரணம், நாம் இருக்கக்கூடிய அந்த பேணுதல். கபரை நினைத்து வாட வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, உங்களுடைய கபரை நீங்கள் நினைத்து வாழுங்கள். அதுதான், அதாவது மறுமையுடைய வாழ்க்கையின் மிக ஃபர்ஸ்ட் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள் அல்ல, லௌலா அன் அல்லா துதாஃபனு ல தஅவத்துல்லாஹி அன் யஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கப்ர் அல்லதி அஸ்மஉ மின்ஹு. நீங்கள் மட்டும் ஜனாசாவை அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற பயம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருக்குமேயானால், நான் இந்த கபருடைய வேதனையை நான் எப்படி செவி கேட்கிறேனோ அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு நீங்களும் அந்த கபருடைய வேதனையை கேட்கும்படி நான் செய்திருப்பேன். அப்படி நான் செய்து நீங்கள் அந்த வேதனையில் நீங்கள் காதால கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஜனாசை நீங்க அடக்கம் செய்ய மாட்டீங்க என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தாய்மார்களே,
நம்முடைய கபரை நாம் தான் வெளிச்சமாக்க வேண்டும். நம்முடைய கபரு அது இருள் சார்ந்தது, நாம் தான் வெளிச்சமாக்க வேண்டும். தஹஜ்ஜத்தை தொழுது நம்முடைய கபரு இருக்கிறதே அது தனிமையின் வீடு, அதற்கு தோழனாக நாம் தான் குர்ஆனை ஓத வேண்டும். நம்முடைய கபரு அது மண்ணின் வீடு, அது பாம்புகளின் வீடு. நல்ல அமல்களை செய்து அதை நாம் தான் விரிப்பாக ஆக்க வேண்டும். அதற்கு மருந்து நாம் தான் தேட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய கபருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கி வைப்பானாக. நம்முடைய மறுமையுடைய மன்னரையுடைய வாழ்க்கையை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. நமக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ அனைவருடைய கபரையும் அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. அந்த கபரை கடந்து போகும்போதெல்லாம் அவர்களுக்காக சலாம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும், அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் தந்தர் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكن يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இங்கே கூடி இருக்கிறார்களோ அனைவருடைய பாவத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த தெருவாசிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் எல்லாம் இந்த தெருவிலே வஃபாத்தாகி இருக்கின்றார்களோ அனைவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இறந்து போய் இருக்கின்றார் இந்த உலகத்தில் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, கபரிலே எங்களுக்கு பிரகாசத்தை தருவாயாக, கபரிலே எங்களுக்கு வெளிச்சத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கபரிலே எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாங்கள் கபருக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை பரிபூர்ணமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை வாழ்க்கையை நீ யா அல்லாஹ் சிறப்புக்குரிய வாழ்க்கையாக தருவாயாக. ஒருவருக்கொருவரை விட்டு கொடுத்து போகக்கூடிய உயர்ந்த வாழ்க்கை வாழ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள் புரிவாயாக. நாங்கள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பெரிய பெரிய நோய்கள் இருந்தும் சிறிய சிறிய நோய்கள் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகளை வெட்டி எடுக்கும் நிலையில் இருந்து பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்தருள் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் யா அல்லாஹ் சுமூகமாக தீர்வதற்கு உண்டான தௌஃபீகை தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனை குடும்பங்கள் இணக்கம் இல்லாமல் ஓடுகிறது. ரப்பி ரஹ்மானே, இணக்கத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. எத்தனை குடும்பங்களில் யா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன் அருளால் இந்த புனிதமான இந்த நேரத்தின் பொருட்டால் யா அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை நீ கொடுத்தருள் புரிவாயாக. ஆணுக்கு யா அல்லாஹ் பெண் ஜோடியையும் பெண்ணுக்கு ஆண் ஜோடியையும் நீ கொடுத்தருள் புரிவாயாக. எத்தனை குடும்பங்களில் யா அல்லாஹ் திருமணம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், தவிக்கிறார்கள். ரப்பி ரஹ்மானே, உன் அருளால் இந்த நேரத்தின் பரக்கத்தினால் யா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் என்ன குறைகள் இருந்தாலும் அனைத்து குறைகளையும் நீக்கி யா அல்லாஹ் பரிசுத்தமான முறையில யா அல்லாஹ் ஒழுக்கமான நல்ல குழந்தைகளை நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஒழுக்கமான யா அல்லாஹ் சம்பாத்தியத்தை, ஹலாலான சம்பாத்தியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயாக. அனைவருக்கும் உயர்ந்த வாழ்க்கையை நீ கொடுப்பாயாக. அனைவரும் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பி ரஹ்மானே, அனைவரையும் நீ மன்னித்தருள் புரி யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த தெருவாசிகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். அனைவருக்கும் நல்ல வாழ்க்கையை நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அனைவருக்கும் யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கையை நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மறுமையுடைய வண்ணருடைய வாழ்க்கையை எங்களுக்கு யா அல்லாஹ் பிரகாசமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. யா அல்லாஹ் இங்க கூடி இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. அனைவருக்கும் யா அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பாயாக. அனைவருடைய வீட்டிலையும் நீ பரக்கத்தை செய்வாயாக. அனைவருக்கும் யா அல்லாஹ் ஒரு உயர்வான வாழ்க்கையை நீ கொடுத்தருள் புரிவாயாக. இந்த நிகழ்ச்சிகளை யாரெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. எந்த வீடுகளிலே நடைபெறுகிறதோ அந்த வீடுகளிலே நீ பரக்கத் செய்வாயாக. இதுவரை எந்தெந்த வீடுகளில் யா அல்லாஹ் நடைபெற்றதோ அனைத்து வீடுகளிலும் நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எல்லா நலவுகளையும் எங்களுக்கு நீ தருவாயாக. ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா.
يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واسمح لنا ما مضى يا واسع الكرم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.